வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கோரும் சாணக்கியன். முந்தைய அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறியுள்ள சிறைச்சாலைகள் அமைச்சர் சந்திரசேகர தெரிவிப்பு. விமான விபத்தில் தப்பியவர் கைது செய்யப்பட்டாரா? குஜராத் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். நடுவானில் விமானத்திலேயே பயணியொருவர் மரணம். லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரு போலீசார் அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள 2 போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் தன்னிடம் ரூபாய் 25,000 லஞ்சம் கோருவதாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபடும் ஒருவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு விசாரிக்கும் ஆணைக்குழு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கமைய சம்பவத்திடமான சனிக்கிழமை அம்பாறை மலைக்கூட்டு கோபுரம் அருகில் டிசிடிபி என்று அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள 2 போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் கூறியமைக்கமைவாக லஞ்ச பணத்தை மணல் விற்பனை செய்யும் நபர் வழங்கியுள்ளார். இதன்போது அங்கு மாறு வேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள 2 போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகளை கைது செய்தனர். மேலும் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயற்பாடில் ஈடுபடும் நபரிடமிருந்து மணல் போக்குவரத்து தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரவும், அந்த தொழில் தொடர்பாக சட்டபூர்வமாக செயற்படுத்துவதை தவிர்க்கவும் சம்பந்தப்பட்ட 2 அதிகாரிகளும் அந்த நபரிடமிருந்து ரூபாய் 25,000 லஞ்சமாக கோரியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் சம்பாந்துறை போலீஸ் நிலையத்துக்கு 2 சந்தேக நபர்களும் அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் சம்பாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட லஞ்சல் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டை வாங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்ற முன்றைய அரசியல்வாதிகளுடைய முகவரியாக தற்போதைய சிறைச்சாலைகள் மாற்றப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரண்டமடு சந்தைக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள நெலும் பிஎஸ் மண்டபத்தில் நேற்று காலை 9 மணிக்கு வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சிறந்த பெறுபேறுகளை பெற்ற 300 மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமை பரீட்சையில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை கடந்த காலங்களில் இவ்வாறான சலுகைகளையும் அவர்களும் அவரது குடும்பங்களும் பெற்றிருந்தார்கள். பின்தங்கிய மாணவர்களுக்கு இவ்வாறான சலுகை கிடைக்கப்படுவதில்லை. இந்த நாட்டை அவர்கள் ஊழல் செய்து கீழ்நிலைக்கு கொண்டு சென்றார்கள். இவ்வாறான ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்த ஆட்சியாளர்கள் சிறைக்கு செல்கின்றார்கள். இவர்களது முகவரிகள் இன்று சிறைச்சாலைகளாகவே காணப்படுகின்றன என்று கூறியுள்ளார். இந்நிகழ்வில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகம், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மின்வடங்கள் அறுந்து விழக்கூடும் அபாயம் உள்ளது. எனவே இவ்வாறு மின்வடங்கள் அறுந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக மின்சார சபைக்கு அறிவிப்பதோடு மின்சார சபையினர் வந்து மின் இணைப்பை துண்டிக்கும் வரை அதன் அருகில் ஒருவரையும் செல்ல விடக்கூடாது என்றும் அதை காத்திருந்து சமூக நலம் பேணவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி இலக்கம் 021220244444 அல்லது கீழ்வரும் பொருத்தமான பிரதேசங்களுக்கு ஏற்படுத்திய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் 02122222 மற்றும் திருநெல்வேலி கோண்டாவில் பகுதி எண்ணில் 0212222498 மற்றும் சுன்னாகமெனில் 0212240301 சாவச்சேரியினில் 0212227040 பத்துத்துறையினில் 0212226327 என்பதற்கும் வட்டக்கோட்டையினில் 0212225085க்கும் வேலனியில் 0212221155க்கும் காங்கேசன்துறையினில் 0212224540 என்ற இலக்கத்துக்கு தொடர்பை கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்காளராக உள்ள ஹேர்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அஜித் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஹார்மூன் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உலகம் முழுவதுமாக 20 கச்சா எண்ணெய் இந்த நீரிணையை வழியாத்தான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
எனவே கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயர்வடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஃபோர்டோ, இஸ்பாஹான் மற்றும் நாடான் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்முஸ் நீரிணையை மூட முடிவு செய்துள்ளது. செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மட்டக்களப்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்காக அனைவரும் ஆதரவு வழங்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில நாட்களில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாகவும் அத்தோடு தமிழர்களுக்கு மறுக்கப்படும் நீதி சம்பந்தமாகவும் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்திலும் அவ்வாறான போராட்டத்தின் அடையாளமாக நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மட்டக்களப்பு ஒந்தாச்சிமரம் கோட்டை கல்லாறு பாலத்துக்கு அருகாமையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளையும் அனைத்து உணர்வாளர்களையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன். இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை 6 மணிக்கு தீப்பந்தங்களை ஏந்தி பாலத்துக்கு அருகிலிருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருக்கின்றோம். இந்த வகையில் கட்சி பேதங்கள் என்று எங்களுடைய அனைத்து தமிழ் உணவார்களும் கலந்து கொள்ளுமாறும் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், செம்மணியில் மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் கொக்கு தொடுவாயிலும் கூட மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் இதுவரை எவ்விதமான நீதியும் கிடைக்கப்படவில்லை. 99 ஆண்டு கால பகுதியில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகளுக்காக அந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து விசேட குழுவினுடைய ஆதரவும் அரசாங்கம் கேட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது குறித்த மனித புதைக்குழிகள் விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு போதிய அளவு தேவையான தொழில்நுட்ப அறிவு இல்லாமையின் காரணமாக சர்வதேச உதவியை இலங்கை நாட வேண்டும். புதைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களிலூடாக கடுமையான தாக்குதலுக்கு இலக்காக அவர்கள் உயிர்ந்திருக்கின்றமையும் தெரிய வருகிறது. ஆடைகள் இல்லாமல் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. செம்மணியில் மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கத்தின் நேர்மையான விசாரணைகள் செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை எமக்கு கிடையாது. அந்த வகையில் குறித்த விடயம் தொடர்பில் மனித உரிமையில் ஆணையாளரின் கவனத்தில் ஈர்க்கும் பொறுத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு வலை சேர்க்கும் அனைவரும் அணித்து நலுமாறு கோரிக்கை விடுவிக்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் அகமதாபாத்தில் 270 பேரின் உயிரை பறித்த ஏர் இந்தியா விமான விபத்தின் போது உயிர் பிழைத்தவரான விஸ்வராய் ரமேஷ்குமார் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் பொய்யானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் அவர் பயணம் செய்யவில்லை என்றும் விமானத்தில் பயணித்ததாக பொய் கூறியதற்காகவே அவர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் சமூக ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்நிலையில் குறித்த செய்தி பொய்யானது என்றும் விமானத்தில் பயணித்த நிலையில் விபத்தில் பின்னர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்துடன் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பின்னரே விமான விபத்தில் பலியான தமது சகோதரன் இறுதிச் சடங்கில் பங்கேற்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்ற விமான பயணி ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த 45 வயதான கமல் பாசர் என்பவரை நடுவானில் விமானத்திலேயே உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இடையில் தமக்கு நெஞ்சு வலிப்பதாக அவர் கூறியுள்ள நிலையில் விமான பணியாளர்கள் உடனடியாக முதலுதவிக்கு அளித்துள்ளார்கள். அத்துடன் அவசர உதவிக்காக சென்னை விமான நிலையத்துடன் தொடர்பு கொள்ளப்பட்டதுடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பயணியின் உயிரை காக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சம்பவ தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வயவுலான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து 3 பிள்ளைகளின் தாய் ஒருவர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வயாவுலான் சுதந்திரபுர பகுதியைச் சேர்ந்த கிருபாமுத்தி கலா என்பவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிவிக்கப்படுகையில் குறித்த பெண் அண்மை நாட்களில் மன அழுத்தத்துக்கு காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு தூக்கத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் இன்று காலை அவரை காணவில்லை. அவரை தேடிய வேளை தோட்ட கிணற்றில் சடலமாக காணப்பட்டார். சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சடலத்தின் மீதான மனித விசாரணைகளில் திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய பாலசிங்கம் மேற்கொண்டார். அவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கரின் மகன் ஆர்ஜன் தற்போது அனியா பங்கர் என்ற பெயருடன் முழுமையாக பெண்ணாக மாற்றம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இவர் தான் முற்றிலும் பெண்ணாக மாறியுள்ளதாகவும் மற்றும் உடல் அமைப்பு மாற்று சிகிச்சையில் முடிவடைந்துள்ளதாகவும் மீண்டும் கிரிக்கெட் விளையாட்டு ஆசை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆர்ஜன் இருந்தபோது சப்ரான் கான், ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்வால் ஆகியோருடன் கிரிக்கெட்டில் விளையாடிய அனுபவம் கொண்ட இவர் தற்போது ஐசிசி மற்றும் பிசிசிஐயிடம்
விளையாட அனுமதி கோரியுள்ளார். இந்நிலையில் மாற்றுப்பாலின நெறிமுறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தாண்டியும் அவர் கனவை நேர்மையாக பின்தொடர விரும்பும் அனையாவின் முயற்சி சமூக வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.